ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு மாதவரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸு போகுதுன்னு கேள்விப்பட்டோம். அதோட ரிவ்யூ பண்ணலான்னு தான் போயின்ட்டுருக்கோம். இது ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா. இது மாதவரம் ரவுண்டானா. இது பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடில்ஸ் போகிற பஸ்ஸு, தடா ரெடில்ஸ் நெல்லூர் போகிற ரூட்டு. இது லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா எண்ணூர் திருவட்டூர் போகிற ரூட். அது ரைட் சைடில் பாரிஸ் போகிற ரூட்டு. ஓகேங்களா? இதிலேருந்து ஆப்போசிட் நம்ம ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட் போனால் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு. இது உள்ள ஆந்திராவுக்கு ஹைதராபாடு, விஜயவாடா, திருப்பதி, நெல்லூர் இந்த மாதிரி போகிற பஸ்ஸுங்களாம் நிறைய இருக்குது ஆந்திரா சர்க்கிளில். இது அவுட் சைடு பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸு இது உள்ளே வந்து போகும். இதுதான் என்ட்ரன்ஸே நல்லா நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. டிக்கெட் கவுண்டர் நான் கவர் பண்ணல, இருந்தாலும் இது ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு, டீ ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இங்கே தோசை, ஃப்ரைட் ரைஸு இதெல்லாமே மோஸ்ட்லி வெஜ் ஐட்டமாக இருக்குது நிறைய. ஏன்னா திருப்பதி பஸ்ஸு இங்கே இருக்கிறதுனால ஃபுல்லாக வெஜ் செக்ஷன் நினைக்கிறேன். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது இங்கே. யாருக்காச்சும் பஸ் ஏற்றுனா சாப்பிட்டுட்டு போய் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வர பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஹைதராபாடு, விஜயவாடா, நெல்லூர் இந்த மாதிரி நைட் சர்வீஸ் போகிற பஸ்ஸுங்க. நைட் ஏறினா காலைல இறங்குற மாதிரி இருக்குது நைட் சர்வீஸ் பஸ்ஸுங்க எல்லாம் மேலே இருக்கும். ஒன்றுனா நைட்டு எல்லாமே நைட்டில் ஒரு 10-10:30 கிளம்புற பஸ்ஸுங்க அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா நெல்லூர் போகிற பஸ்ஸு, கூடூர் ரூட்டு நெல்லூர். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் பாரதி பஸ்ஸு, கேவிஆர் பஸ்ஸு. இது எல்லா ரூட்டுமே பார்த்திங்கன்னா தடா, நாயுடுபேட்டை, கூடூர், நெல்லூர் இந்த ரூட்டு போகிற பஸ்ஸுங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போகிற பஸ்ஸு நைட் சர்வீஸு. இது பார்த்திங்கன்னா ஒங்கோல் போகிற பஸ்ஸு. இது ஒங்கோல். இதுதான் நம்ம ஸ்க்ரீனில் தம்பலில் பார்த்த பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மாதவரத்துலேருந்து கிளம்புது திருவண்ணாமலைக்கு. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங்கு 6 மணிக்கு ஒரு ட்ரிப்பு இருக்குது, 8 மணிக்கு ஒரு ட்ரிப்பு, 11 மணிக்கு ஒரு ட்ரிப்பு, 3 மணிக்குன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு லாஸ்ட் சர்வீஸ். ஓகே நண்பர்களே, உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் வட சென்னை இந்த சரௌண்டிங்கில் இருந்தவங்க திருவண்ணாமலைக்கு போகிறோன்னு நினைக்கிறவங்க கோயம்பேடு இல்லைன்னா கேளம்பாக்கம் போயிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண போகிறாங்க. நியர்பையில் இருக்கவங்க இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. மெயின் கிரிவலம் போகிற டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள்லாம். அவங்களுக்கு இந்த நியூஸ் போய் சேரணும். ஓம் நமச்சிவாய. அதே மாதிரி இதோட ரூட்டு பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே போகாது. மாதவரம் டு பைபாஸ் ஏறிச்சுன்னா தாம்பரம் பைபாஸ் ஏறிட்டா மதுரவாயில் ஸ்டாப்பிங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போரூர் பெருங்குளத்தூர் ரூட்டு. இது ஒன்லி பைபாஸில் போகிற ரூட்டு. இது பஸ் இது சிட்டிக்குள்ளே போகாது. ஓகே நண்பர்களே, நியர்பையில் இந்த 10-15 கிலோமீட்டர் இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த பஸ்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீடியோ மக்களுக்கு தெரிவிக்கணும்னு போடுறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஜயவாடா பஸ்ஸு. இது நைட் சர்வீஸ் நிறைய இருக்குது ஆந்திரா பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இதுவும் திருப்பதி பஸ்ஸு, திருப்பதி ஃபாஸ்ட்டு 200. அது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆர்டிசி, திருப்பதி ஆர்டிசி. இதெல்லாம் பஸ்ஸெல்லாம் கிளம்பிடுச்சு. இங்கே எல்லாமே இருக்கும். ஆர்டிசி டீலக்ஸு எல்லா பஸ்ஸுமே திருப்பதி ஆர்டிசி பஸ். இது இங்கே இருக்கிறது லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் இது பார்த்திங்கன்னா நெல்லூர் பஸ். இது என்ட்ரன்ஸு டிக்கெட் கவுண்டர். இது பாருங்கள், ரைட் சைடில் இருக்க டிக்கெட் கவுண்டரு எவ்வளோ கிட்ட இருக்குது. எல்லா மக்கள் கேளம்பாக்கத்தில் லாங்காக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குன்றாங்க. ஆனால் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டில் அப்படி இல்லை, எல்லாம் கிட்டே இருக்குது. இது பாருங்கள், லோக்கல் பஸ் எல்லாம் உள்ளே போகுது. பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே லோக்கல் பஸ்ஸு சிட்டிக்குள்ளே எங்கே போகணுமோ எல்லா பஸ்ஸுமே இது உள்ளே போகும்.
ஓகே நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ